அவர் ஊர்லேருந்து வந்தவொடனே ஃபஸ்ட்டு வேலையாக புளியாங்காய் உழுக்கிறது தாங்க. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். புளியாங்காய் பார்த்திங்கன்னா உலுக்கிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து சைடில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா எடுத்து இந்த மாதிரி ஒரு பக்கெட்டில் போட்டுட்ருக்கோங்க. இப்போ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும். அவரு தாங்க மேலே ஏறி இருக்காங்க. ஸோ புளியாங்காய் பார்த்திங்கன்னா எப்பயுமே நல்லா வெயில் அடிக்கும்போது உழுக்கணுமா. அதனால் இந்த புளியாங்காய் உழுக்கிறதுக்கு வந்து ஒரு 11 மணிக்கு மேலே தான் வந்தோமே காட்டுக்கு. அவரும் மரம் ஏறி உலுக்கி விட்டார். நானும் இன்னொரு அண்ணாவும் கீழே விழுந்ததெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். வெயில் பார்த்திங்கன்னா மண்டையை பழக்கிற வெயில் தான், நல்ல வெயில் இருந்தாலும் பார்த்திங்கன்னா வேலை செஞ்சு தானே ஆகணும். ஸோ நான் பார்த்திங்கன்னா வெயிலில் ரொம்ப நேரம் என்னால் இருக்க முடியல. இருந்தாலும் பார்த்திங்கன்னா இந்த வேலைலாம் செஞ்சு தான் ஆகணும். ஏன்னா இன்னொரு ஆள் வச்சோன்னா அவங்களுக்கும் காசு கொடுக்கணும். அதனால் நான் வந்து கீழே இருக்கிறதெல்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ அவரும் பார்த்திங்கன்னா மேலே ஃபுல்லாக ஏறி எல்லாமே உலுக்கி விட்டார். ரொம்ப நேரம் பார்த்திங்கன்னா இதே வேலையாக தான் போயிட்டு இருந்தது. அன்றைக்கி வேலை செய்யும்போது ஒன்றும் தெரியல. ஆனால் மறுநாள் பார்த்திங்கன்னா பயங்கரமாக கை வலிச்சுது. ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த வேலைலாம் வந்து செஞ்சிட்ருக்கேன். அதனால் ஒரு வேலை வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதால் கை வலிச்சதோ என்னவோ தெரியல. ஸோ இதுக்கு மேலே இந்த வேலைலாம் செஞ்சு தானே ஆகணும். அதனால் பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லா வேலையும் நான் செஞ்சுன்னு தான் இருக்கேன். மரத்தில் இன்னும் கொஞ்சம் காய்ங்க இருக்குது. அது வந்து இன்னும் ஒரு வாரம் கழித்து தான் உழுக்க முடியும்னு சொல்லிட்டாங்க. இப்போ அவ்வளோதாங்க, வீட்டுக்கு கிளம்ப போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய்.